வீடியோவில் பார்த்தா இந்த ஹாப்பி பர்த்டே வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஎன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். விஎன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஹாப்பி பர்த்டே வீடியோ வந்து ஆட் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்புட் டைட்டிலை டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும், அதில் 9:16 ரேஷியோன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக 9 இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ 9 இமேஜஸ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக்கில் போங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் மியூசிக் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவும் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வைக்கணும்னு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ 3 செகண்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த செகண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லா ஃபோட்டோவும். ஸோ ஃபோட்டோ எல்லாம் இந்த டியூரேஷனுக்கு கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் தெரியுதை பார்த்து ஸோ அந்த செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கும் ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அதில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஜூம் ஒன்னுன்னு கொடுத்து டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் எஃபெக்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜூம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜூம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கரெக்டாக கொடுத்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஸோ எவ்வளோ டியூரேஷனுக்கு கொடுக்க முடியுதோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஜூம் இன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ செகண்ட் அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கானை அடுத்த 2 இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ரொட்டேட்னு ஆப்ஷன் இருக்கும். ரொட்டேட் 2ல் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த இதுலேயுமே ரொட்டேட் செகண்டில், ஆனால் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அடுத்தது தேர்ட் இமேஜ். ஸோ வந்து 2 இமேஜ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூம் அவுட் கொடுத்தோமோ அதுக்கப்புறம் 2 இமேஜில் வந்து இந்த ப்ளஸ் ஐக்கானில் ஆட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் இமேஜ் என்ன பண்ணுங்கள், திருப்பி கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஜூம் அவுட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதையும் லாஸ்ட் டியூரேஷனுக்கு வர ஆட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இருக்க இந்த ப்ளஸில் கொடுத்துட்டு ரொட்டேட் 2ல் போயிட்டு ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்த ப்ளஸில் வந்து செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து தேர்ட் இமேஜில் என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸில் போய்க்கணும். எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஜூம் அவுட் தான் கொடுக்க போகிறோம். ஜூம் அவுட் கொடுத்துட்டு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க, டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 இமேஜஸ் தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 2 இமேஜஸ்க்கும் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டிங்கன்னா எக்ஸ்பேண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இந்த மாதிரி ஃபுல் டியூரேஷனுக்கு வச்சு டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஜூம் அவுட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 இமேஜஸ்க்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த ப்ளஸ் 2 இமேஜுக்கும் சென்டரில் இருக்க ப்ளஸில் போய் ரொட்டேட் 2ல் போய் நீங்கள் 2 ஆப்ஷனையும் மாற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த இருக்க 2க்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணக்கூடாது. திருப்பி இருக்க 3 இமேஜ்க்குமே நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஃபோட்டோவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பிஐ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிவிட்டு
கீழே ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே அப்படியே பிளெண்டிங்கில் போயிட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வர உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இமேஜோட ஸ்டார்டிங்கில் வந்துக்கோங்க. திருப்பி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஹெட்டிங்னு கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்னென்னா ஹாப்பின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து அப்புறம் இதில் ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கேபிட்டலில் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லெட்டரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுதேன். அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பெருசாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதில் ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர் என்னன்னாலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துட்டு மோஷனில் போயிட்டு ஃபேடுன்னு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், இப்போ லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பியும் அதை என்ன பண்ணுங்கள், அப்படி டூப்ளிகேட்னு கொடுத்துட்டு எடிட்டில் போயிட்டு ஸோ பர்த்டேன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்கள், ஸ்மாலுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ ஸ்மாலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்து இதை இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு டிக். ஸோ இப்போ வந்து பர்த்டே வீடியோ ரெடி ஆகிட்டு ஸோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிளியராக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.